வணக்கம் ஸ்னேகன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். சொல்லுங்க. எஸ் சார். விஜயகாந்த் அவர்களோட இழப்பு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது. நீங்க அவரோட நல்ல பயணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நெறைய தெரியும். ஸோ இந்த செய்தி கேட்டோனே என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு காலையில இத கேட்கும் பொழுது நம்பாம ஒரு தடவைக்கு பல தடவை எல்லா ஊடகத்திலயும் ஓடி ஓடி உண்மையா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தேடி தேடி பார்த்த பல இதயங்களில் என்னுடைய இதயமும் ஒண்ணு. ஏன்னா ம். இந்த தகவல் பொய்யா இருக்கணும் அப்படிங்கிறது. அது மீண்டும் மீண்டும் அந்த உறுதியாகும் பொழுது அதற்கான வார்த்தைகளே இல்ல. ஆமா. ஏன்னா அவ்வளவு பெரிய துயரை தாங்குற அளவுக்கு அவ்வளவு பலம்லாம் இல்ல மனசுக்கு. அவனுடைய பேச்சும் மூச்சும் சிறிது நேரம் என்ன செய்யறதுன்னு திணறுந்த அந்த தருணங்கள் தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ம். நான் நேற்று கொண்டு போயிட்டு நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையோட தான் அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அவர் கண்டிப்பா மீண்டு வந்துருவாருங்கிற நம்பிக்கை நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. அதுல எனக்கும் ரொம்ப அழுத்தமா இருந்தது. ஏன்னா இதை ம். விட மோசமான காலகட்டத்தை கேப்டன் கடந்து வந்திருக்காரு. எத்தனையோ தகவல், எத்தனையோ தருணத்துல ஆமா. ரொம்ப சிரமப்பட்டு தவறான தகவல் வரும்போதெல்லாம் மீண்டு எழுந்து வந்துட்டாரு. ம். அதனால மறுபடியும் சீர் பெற்று மறுபடியும் வருவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அது இல்லங்கும்போது பெரும் ஏமாற்றம் தான். ஆமா சார். எல்லாரையும் கவனித்த அவரு தன்னை கவனிக்காம விட்டுட்டாரோ அப்படின்றது தான் எல்லாரோட. அந்த வருத்தம் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், ரசிகர்கள், கடைக்கோடி தூரத்திலிருந்து பார்த்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் கூட கேப்டன் மீது அந்த ஆதங்கம் இருக்கு. ம். ஏன் நீங்க எங்களெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, உங்களை பாத்துக்கல அப்படிங்கிறது அது அன்பின் வெளிப்பாடா நாங்க கோவப்படுறோம். ம். அந்த வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா அவர் தன்னை பற்றி கவனித்துக் கொள்ளல அப்படிங்கறதுதான் உண்மையும் கூட. ஆனா என்னன்னா இவ்வளவு விரைவா இவ்வளவு பெரிய சோதனை அவருக்கு வரும் அப்படிங்கிற நிர்பந்தம் யாருக்கு தெரியாது இல்லையா? ம். அது ஒரு பக்கம். இருந்தாலும் இன்றைக்கு எல்லாருக்குமே ஏன்னா நான் இப்ப கூட சமீபத்துல கேப்டனை போய் பார்த்துட்டு வரும்போது கூட பேசிட்டு இருந்தோம். ம். இவருடைய மரணத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே ஒரு முறை பாத்திர முடியாதா அந்த மனிதரை அப்படிங்கிற மாதிரி. ம். அரசியல் பேதம் எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி நண்பர்களும் அவரை ஒரு முறை பாக்குறதுக்கு வர்றாங்க. ஜாதி மத இனம் கடந்து ஒரு முறை அவரை பார்க்கணும். என்னதான் இருக்கட்டுங்க, அவர் நல்ல மனுஷங்க அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில அவ்வளோ பெரிய சமத்துவத்தை ஜெயிச்சு வச்சிருக்காரு அந்த மனுஷன். ஆமா. என்ன இருக்கட்டும், கோவப்படட்டுங்க. அரசியல்ல அவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கட்டும், தப்பான கூட்டணிக்கு போயிருக்கலாம், இல்ல இது நேரத்துல இது செஞ்சிருக்க கூடாது, இப்படி பல ஆலோசனை சொல்றவங்க கூட ம். கடைசியா ஒத்த வார்த்தையில அவருடைய சமத்துவத்தை மேலோங்கி காமிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நல்ல மனுஷங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமா. அதுதான் கேப்டன் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. அதை எவராலையும் சம்பாதிக்க முடியாது. எதிரியும் பாராட்டுகிற அந்த மனப்பான்மையை வளர்த்திருக்காருல அன்பாலையும் தன்னுடைய நடைமுறைகளாலும் வளர்த்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. அது உண்மையிலேயே என்றைக்குமே கேப்டனுக்கு அழியாத சொத்து அது. ஆமா. ஆமா. கண்டிப்பா. நீங்க கடைசியா எப்போ சார் மீட் பண்ணீங்க? லைக் அவர மீட் பண்ண. அவரு சமீபத்துல திருமணத்துக்கு பிறகு நான் மனைவி அழைச்சிக்கிட்டு போகணும் பல முறை நாங்க முயற்சி ம். பண்ணணும். அந்த நேரத்துல எல்லாம் என்னன்னா அவங்கள கொஞ்சம் மருத்துவ காரணங்களுக்காக ம். நெருங்கி பார்க்க வேண்டாம்னு கொஞ்சம் மருத்துவர்கள் சொன்னதுனால சரி நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், ம். நல்லபடியா வருவாரு, தெரிஞ்ச அவர் நம்மளே அழைச்சு வீட்டுக்கு அவரே அழைச்சு நம்மள பேசுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்புக்கு உரிய ஒரு இடத்துல தான் நானும் இருந்தேன். ஆமா. அது நடக்கும்னு எதிர்பார்த்தோம் நாங்க எல்லாருமே. ம். அது நடக்கல. ஆனா நான் கடைசியா பார்த்தது ஒரு இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவியரங்கமோ பட்டிமன்றமோ ஓகே. அவங்க கட்சி சார்பா ஒண்ணு நடத்துனாங்க. அப்ப நான் கேப்டனுக்காக போய் கலந்துகிட்டேன். ம். கலந்துகிட்டு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. கேப்டனை பத்தி கேப்டன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ம். அவருடைய மனைவியும் அவங்களும் உட்கார்ந்து பேசும்போது உட்கார்ந்து பார்வையாளர்களா இருக்க வச்சு எனக்கு மேடையில பேசுற அந்த தருணம் கிடைச்சிச்சு. அதுதான் நான் கடைசியா கேப்டனை பார்த்தது. அப்பயும் அவரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ம். இருந்தாலும் அவ்வளவு மகிழ்ச்சியா பேசி முடிச்சோன்னா கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு ம். கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுதான் அவருடைய அன்பு. ஆமா. அதுதான் நான் கடைசியா நேரடியா கேப்டனை பார்த்தது. ஓகே. நான் கேப்டன்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். பட் சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆசை ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. இல்ல ஒரு விஷயம் இருக்கும்ல. அது ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? நான் ஒரு அஹ் எ- பர்சனா இது சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு. இல்ல எனக்கு என்னன்னா நான் பழகுற காலத்துல நாங்க அவ்வளவு பேசுவோம். எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, கட்டுப்பாடெல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் சொல்லலாம்.
ம். ஆனா என்னன்னா அந்த உடல்நிலை சரியில்லாத போது நம்ம போய் பார்த்து ம். உடல்நிலையை பார்த்துக்கங்க, நீங்க எங்களுக்கு முக்கியம்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மருத்துவம். நீங்கெல்லாம் எங்களுக்கு பத்திரம், நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டதானே தவிர, பெரிய வந்து இத சொல்லணும் கேப்டன்ட்ட, இத செய்யணும் அப்படிங்கிற ஒரு ம். ஒரு நீண்ட ஒரு காத்திருப்பு கோரிக்கைங்கிறது எதுவும் இல்ல. ஆனா ஆமா. என்னன்னா அவர் நல்லா இருக்கணும். அவர் ம். நல்லா இருந்தா நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. அதனால உடம்ப பாத்துக்கங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான். ஆமா சார். அண்ட் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி இருக்கு எனக்கு கேப்டனோட அப்டின்னா? நிறைய நிறைய இருக்கு மேம். எனக்கு என்னன்னா அவர் கூட பயணிச்சது சரி, எவ்வளவு கூட்டத்திலயா இருந்தாலும் தூரத்துலனா கூட அப்படி ம். கைய காமிச்சு கூப்பிடுவாரு. அங்க வாங்க அடிமாரு. பக்கத்துல போனோனே அப்படியே தோள் மேல கை போட்டுட்டு அரவணைச்சுக்கிட்டு, ம். முதல்ல அவர் வந்து கேக்குறது நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம் பாரு. அது எனக்கு ஒரு திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா இருந்துகிட்டு ம். ஆஹ் எடுத்த உடனே நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே விசாரிப்பாரு. நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கீங்க, ஊருக்கு போனீங்களா, அதெல்லாம் கேட்பாரு. ஆமா. அப்ப அவர் வந்து ஒரு செலிபிரிட்டிங்கிறதே நமக்கு மறந்துரும். ஐயோ ம். அண்ணன் இல்ல, நம்மள வழி நடத்தக்கூடிய ஒரு உறவினர் இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் தென்படும். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு ராஜ்யத்துல வந்து ம். எல்லா பாட்டும் எழுதுனதுக்கு பிறகு அவருக்கான அறிமுக பாடலை நான் தான் எழுதணும்னு சொல்லி ம். கட்டாயப்படுத்தி என்கிட்ட கொடுத்து அதை வாங்கி அவர் இன்று வரைக்கும் சில என் லைஃப்ல முக்கியமான பாட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டை கொடுத்து ம். ரொம்ப அதெல்லாம் எனக்கு பெருமை சேர்த்த விஷயங்கள். அப்புறம் நிறைய வந்து தனியா ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது படப்பிடிப்புல போய் நான் நிறைய ராஜ்யமா இருக்கட்டும், அந்த மாதிரி ம். வந்து ஆஹ் வாஞ்சிநாதனா இருக்கட்டும், அதோடைய ஷூட்டிங்ல நான் போய் அவரை பார்க்க போவேன். ம். பக்கத்துல போனோடனே உட்கார வச்ச உடனே உடனே ப்ரொடக்ஷன் வர சொல்லுவார். வேற எதுவுமே கேட்க மாட்டார். கூப்பிட்டு என்ன சாப்பாடு நேரத்துக்கு போட்டு நம்மளும் சாப்பிடுங்க அப்படிம்பாரு. இல்லைன்னா டீ காஃபி மோர் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, டேய் ம். வாங்கடா வாங்கடா கவிஞர் வந்திருக்காரா கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அந்த உபசரிப்பெல்லாம் யாராலையுமே முடியாது. ஆமா. ஏன்னா வந்து அவ்வளோ படப்பிடிப்புக்குள்ள மேக்கப்போட உட்காந்துருப்பாரு. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே அந்த சீனு நடிக்க போனா கூட ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்மளை உட்கார வச்சுட்டு போவாரு. ம். அந்த தன்மையெல்லாம் அவருக்கு நிகர் அவர்தான். அவருக்கு இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. ஆமா. அந்த சிரிப்பா இருக்கட்டும், இல்ல அவரோட ஆமா 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 ஆமா. எல்லாருமே எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்த நான் அவங்க கூட பழகுனவங்களுக்கு தான் தெரியும். ம். அவர் கோபத்துக்குள்ள இருக்கிற அன்பு. ஆமா. தூரமா இருந்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது. அவர் கோபத்துக்குள்ள இருக்கிற அன்பு அவர் கூட பழகுனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப பாசமானவங்க ஒருத்தவங்க அவர் கோவப்பட்டா சந்தோஷப்படுவாங்க. ஓ! ஏன்னா அவரே சில மேடைகள்ல சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, நான் என் ஆளதான் கோவப்படுவேன், என் ஆளதான் நான் அடிப்பேன். ம். நான் எதுக்கு செய்யறேன்னு அவனுக்கு தெரியும். தூரமா இருக்கிறவங்க தூரமா இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஆனா அதே நேரத்துல யாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது பாத்தீங்கன்னா யாராவது என்ன அடிச்சிட்டாரு, என்ன ம். தப்பா பேசிட்டாருன்னு எங்கேயாவது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? ம்ஹ்ம். இது வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே பேசுவாரு, கொஞ்சம் சின்ன சின்ன கோபப்படுவாரு. ம். ஆனா என்னன்னா அந்த கோபம் எவ்வளவு வேகமா வந்துச்சோ அவ்வளவு வேகத்துல அது மறைஞ்சிரும். ம். அதுக்குள்ள வந்து வஞ்சகம் இருக்காது, பகை இருக்காது, வெறுப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அந்த கோபத்துக்குள்ள. ம். அக்கறை இருக்கும், நியாயம் இருக்கும், அறம் இருக்கும். இதுதான் விஜயகாந்த் சாருடைய கோபமே. ம். அதனால அந்த கோபம் யாரையும் என்னை பொறுத்த வரைக்கும் காயப்படுத்தினதா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ம். அதனால வேண்டி அவர் கோவப்பட்டாவே என்ன என்ன திட்டினாரு, என்ன அடிக்க வந்தாரு, என்ன வந்து கூப்பிட்டு நாக்க துருத்துனாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் லைஃப் டைம் அதை ஒரு பெரிய மெமரியா வச்சிருக்காங்க அத. ஏன்னா ம். என்ன பார்த்து உரிமையோட என் கேப்டன் செஞ்சாரு, என் தலைவர் செஞ்சாரு ம். அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இன்னைக்கு பாருங்க. வடபழனி எந்த பக்கம் பார்த்தாலும் கேப்டன்ங்கிற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கிறது அந்த ஏரியா முழுக்க. இன்னும் வந்த அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் 80% பேர் இன்னும் உள்ள போய் பார்க்க முடியல, அவ்வளவு நெரிசல். ம். ஆனா எல்லாருமே அந்த பாலத்துக்கு கீழே அவரவர் உறவினர்கள் இறந்தால் கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு கேப்டனை ஒரு தடவை பாத்திரக்கூடாதான ஏக்கத்தோட ம். தாய்மார்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் சிறு பிள்ளைகளும் மூதாட்டிகளும் உட்கார்ந்திருக்கும் பொழுது இதுதான் கேப்டன் தமிழகத்துல இதுவரைக்கும் சம்பாதிச்ச சொத்தா நான் பாக்குறேன். எஸ். கண்டிப்பா சார்.
எங்களுக்குமே இந்த செய்தி ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆனா கேப்டன் எங்கேயும் போல, நமக்குள்ள தான் இருக்காரு அப்படின்றதோட நம்ம கடந்து போனோம் இத அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். அவர் வந்து புகழுக்காகவோ, பணத்துக்காகவோ அரசியலுக்கு வரல. ம். தான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எப்போதும் ஒரு நடிகனா அவர் நினைச்சதே இல்ல. ஆமா. ஏன்னா எல்லாத்தையும் அவருடைய இல்லாதவருக்கு இயன்றவரை குடுப்போங்கிறது தான் அவருடைய வேத சொல். ம். அததான் நான் ராஜ்யத்துல பாட்டுல முதல்ல அவருடைய சொல்ல தான் எடுத்தே வச்சிருப்பேன். ஆமா. இயன்றவரை இல்லாதவருக்கு செய்வோங்கிறது தான் அவருடைய தர்மமே. அந்த ஒரு வார்த்தை பெரும் கனவோட தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. ம். கோபங்கள் யாரா இருந்தாலும் சரி, நான் கூட இடையில ஒரு வார்த்தை சொன்னேன். ம். அது யமனா இருந்தாலும் சிவனா இருந்தாலும் தப்பு தான் அவர்கிட்ட. ஆமா. கவலையே பட மாட்டாரு. பின் விளைவை சந்திக்க மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. ம். ஆனா அதை எதிர்த்து கேட்கிற அந்த தன்மை, ஆளுமை இனி ஒரு நடிகனுக்கு வரவே வராது. அது யாரா இருந்தாலும். நிச்சயம். சும்மா நம்ம ரீல்ல ஹீரோவா இருக்கலாம் யாரு வேணாலும். ம். ஆனா ரியல்ல ஹீரோவா இருந்தது கேப்டன் மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆமா. கண்டிப்பா சார். கண்டிப்பா. எஸ். தேங்க் யூ சார். இவ்வளவு நேரம் தேங்க்யூ. எங்களுக்காக இத ஷேர் தேங்க்யூ. பண்ணிட்டதுக்கு. நன்றி, நன்றி, நன்றி நன்றி. சார்.